அது என்னடா திமுக கைங்க கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாம முட்டு கொடுத்து அலறிட்டு கிடக்குறீங்க. 4 நாளா எந்த யூடியூப் சேனலை திறந்தாலும் இவனுங்க கதற சத்தம் தான் கேட்குது. நடுநிலைவாதிகள்னு வேஷம் போட்டு திரிஞ்ச முகத்திரை எல்லாம் நாரா கிழிஞ்சி தொங்குது. சரி, இவனுங்க எதுக்கு கத்துறானுங்க? தர்மபுரியில ஒரு ஆணவ படுகொலை நடந்துருச்சுன்னு சொன்னாங்களே, அதுக்காக இப்ப எல்லாம் பொங்கி எழுந்துட்டாங்களா அப்படின்னு கேட்டா, சீச்சி அதனால் அதுவும் கொன்னது திமுக சப்போர்ட்ரு, விசிக ஆதரவாளரு, அவரை ஏத்து நாங்க எப்படி பேசிடுவோம்? அதுவும் இல்லாம செத்தது இஸ்லாமிய சகோதரர் தானே, அதெல்லாம் பேச மாட்டோம். என்னடா அது என்னமோ காதல் பிரச்சனைனானுங்க, என் தங்கச்சி பாடி எப்படாடி சுத்துறான்னு வெட்டுறான்னு சொன்னாங்க, இதெல்லாம் அந்த ஆணவ படுகொலையில வராதாடா அப்படின்னு கேட்டா, இஸ்லாமியர் செத்தா விட்டுடுவோம். அது பெரும்பான்மை சமுதாயத்திற்குள்ளார அங்க எங்கேயாவது அப்படி ஒரு பிரச்சனை நடந்துருச்சுன்னா அத ஒரு கட்சி மேல பழைய தூக்கி போட்டு அதை ஊதி பெருசாக்கி 2 பெரும்பான்மை சமுதாயத்தையும் அடிச்சுக்க விட்டு மோத விட்டு அவங்கள பிரிச்சு நாங்க பழப்பு நடத்திப்போம். அப்படிதானே? இதெல்லாம் கண்டுக்க மாட்டீங்க, இதை பத்தி எல்லாம் பேச மாட்டீங்க. இஸ்லாமியர் தானே, வெட்டினது திமுக ஆதரவாளர் தானே, விசிக ஆதரவாளர் தானே, இதெல்லாம் கண்டும் காணாம போயிடுவீங்க. அப்புறம் எதை பத்தி பேசுறீங்க? வேங்க வயல்ல மலத்தை கலந்தாங்களே குடிக்கிற தண்ணியில, அந்த குற்றவாளியை கைது பண்ணலன்னு கத்துறானுங்களா? அதை எப்படி நாங்க கேட்போம்? அது மலம் தானே கலந்தாங்க, அது ரொம்ப தலைவர் ஆச்சு, திமுக ஆச்சு, அதெல்லாம் மலமே கலந்தாலும் அதெல்லாம் பேசக்கூடாது. அதே பேசுற அதெல்லாம் பேசக்கூடாதுன்னு வாயை மூடிட்டு பம்மிக்கிட்டு எங்களுக்கு இதை பத்தி எல்லாம் பேசக்கூடாது, அதெல்லாம் பேசக்கூடாது. சரி, அப்ப இருக்குடா அந்த கள்ளக்குறிச்சியில கள்ளச்சாராயம் குடிச்சு சேர்த்தாங்களே, அதுக்காக இப்படி பொங்கி எழுந்துட்டாங்களாடா? அதுக்காக இப்படி கத்திட்டு இருக்காங்களாடா? இதை புரட்சி வெடிச்சாடா திமுகவுக்கு எதிராக, ஆளுங்கட்சிக்கு எதிராக அப்படிடா? காய்ச்சலதே கண்ணுக்குட்டி திமுக காரரு எங்க எம்பிக்கு பேனர்லாம் வச்சாரு, தேர்தல் செலவுலாம் பார்த்தாரு சாராய வித்த காசுல, அது எப்படி அதெல்லாம் பேசுவோம்? கள்ளச்சாராயம் அது என்ன போன வருஷம் நடக்கலையா, மரக்காலத்துல குடிச்சு சாவலையா, அதெல்லாம் கண்டுக்க மாட்டோம். கள்ளச்சாராயம் கண்ணுக்குட்டி, அதெல்லாம் கண்ணுக்குட்டி டிபார்ட்மெண்ட், அதையெல்லாம் பேச மாட்டோம். அப்புறம் எதுக்குடா ஆம்சாங் அவருடைய படுகொலை, அந்த அநீதிக்கு எதிர்த்து பொங்கிட்டாங்களாடா? அந்த அநீதிக்கு எதிர்த்து பொங்கிட்டாங்களா? ஆம்சாங் தானே, அதெல்லாம் காப்பாத்தாமலே விட்டுடுச்ச ஆட்சி. ஒரு பட்டியல் சமுதாயத்தினுடைய தலைவரை பாதுகாக்கிறதுக்கு இந்த உளவுத்துறை எல்லாம் சரியா செயல்படல. இதை நாங்க நோண்டி எடுத்தோம்னா எங்களுக்கு எதிராகவே திரும்பும். அது கண்டு காணாமலே இருந்தோம். நாங்க கூட அந்த டெத்துக்கு போகாமதான் இருந்தோம். 4 நாள் கழிச்சு அது ஒரு பிரச்சனை ஆகுதுன்னு சொல்லிட்டு எங்களுக்கு கூட இருக்கிற தோழமை சுட்டுதல்காரங்க எல்லாம் சொன்னாங்க, நீங்க போய் தலையை மட்டுமா காமிச்சிட்டு வாங்க, இப்ப நம்ம பட்டியல் சமுதாயத்து மக்களை தான் ஏமாத்தி பொழப்பு நடத்திட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொன்னதுனால போய் காமிச்சிட்டு வந்தோம். அந்த ஆம்சாங் படுகொலைக்கெல்லாம் பத்திலாம் பேச மாட்டாங்க, அதெல்லாம் அப்படியே கொஞ்ச நாள் இருட்டடி பண்ணி மறைச்சிருவாங்க. சரி, இது எல்லாம் இல்லைன்னா அப்புறம் என்னதாண்டா தமிழ்நாட்டுல உச்சபட்ச பிரச்சனை உனக்கு கடந்து கதறிட்டு கிடக்குறாங்கன்னு பார்த்தா, பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவனர் சமூக நீதி காவலர் மருத்துவர் ஐயா அவர்கள் ஸ்டாலின்ட்ட சமூக நீதியை தரமாட்டேன்றியே, இத்தனை வருஷமா வஞ்சிக்கிறியே, இது என்ன உங்க அப்பா வீட்டு சொத்தான்னு கேட்டுட்டாராப்பா. அதுக்குதான் ஏன் கடந்துக்கிட்டு தையத்தக்கன்னு குதிக்கிறானுங்க. 200 ரூபாய் பேட்டாவை சேர்த்து கொடுத்துட்டானுங்க. அதுல என்ன தப்பு? திரும்ப திரும்ப கேட்கிறோம், அப்படிதாண்டா பேசுவோம். உங்க அப்பா விட்டு சொத்தா சமூக நீதி? எதுக்காக வன்னியர்களை வஞ்சிக்கிற? எதுக்காக அவங்க நடு ரோட்ல நிறுத்தணும்னு நினைக்கிற? இதுல என்ன தப்பு? தமிழ்நாட்டுடைய பெரும்பான்மை சமுதாயம் ஆதி தமிழ்குடி வன்னியர் சமுதாயம், அந்த சமுதாய மக்கள் இத்தனை ஆண்டு காலமாக இடஒதுக்கீடு கேட்டு போராடிட்டு இருக்கிறாங்க. சமூக நீதியை பத்தி கொஞ்சம் கூட புரிதல் இல்லாத ஸ்டாலின் போயிட்டு என்னை நிக்க வச்சுட்டீங்களே, எனக்கு அவமானமா இருக்குன்னு சொன்னதுல 100% உண்மை இருக்கா இல்லையா? 100% உண்மை இருக்கா? ஸ்டாலின் என்ன தெரியும் சொல்லுங்க? சமூக நீதி என்னன்னு தெரியும்? அவங்க மச்சானை விட்டுட்டு வன்னியருக்கான இடஒதுக்கீட தடுக்கிறது தான் சமூக நீதினு தெரியும். அதுதான் சமூக நீதி. இது வேற சொல்லிட்டாங்க, ஸ்டாலினுடைய சமுதாயத்தை குறித்து அவர் பேச. என்ன சமுதாயத்தை குறித்து பேசுறாரு? எப்ப சொன்னாரு? இஸ்ரேல் சமுதாயத்திற்காக மருத்துவர் ஐயா அவர்களே பலமுறை குரல் கொடுத்திருக்கிறாரா? என்ன சமுதாயத்தை பத்தி பேசுறாரு எனக்கு புரியலையே. 10,000 பேர் மட்டும் இருக்கக்கூடிய ஒரு சமுதாயம் எப்படி ஆட்சியர்கள் இருக்கலாம் என்று பலமுறை ஐயா கேட்கிறாரே. திமுக எப்படி தொடங்குச்சு? நீதி வச்சு எப்படி தொடங்குச்சு? 3% கூட இல்லாத பார்ப்பனர்கள் ஆதிக்கம் செலுத்துறாங்க நீதி கட்சி தொடங்குனீங்க, திமுக தொடங்குங்க. இன்னைக்கு வரைக்கும் அப்படிதான பழப்பம் நடத்திருக்கீங்க. பார்ப்பனர் அல்லாதவரை இயக்கம்னு சொல்றீங்கல்ல, என்னது எதுக்காக? அது 3% தான் இருக்கிறாங்க. அந்த 3% மக்கள் 97% மக்கள் அறிமுகப்படுத்துறாங்கன்னு சொன்னீங்களே, இன்னைக்கு வெறும் 10,000 பேர் தான் இருக்கிறீங்க. விழுக்காடு அளவு வச்சா 0.3, அது கூட வரமாட்டீங்க. ஆனா நீங்க இன்னைக்கு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையும் உங்க காலுக்கடியில வச்சுட்டு அடிமை மாதிரி நினைக்கிறீங்களே, உங்களுக்கு எதிராக கிளர்ந்து எழ வேண்டிய காலம் தானே இது? கிளர்ந்து எழ வேண்டிய காலம் தானே இது? அதுல ஏதாவது தப்பு இருக்கா? ஏன் உங்களுடைய திராவிட கொள்கை அது? பெரும்பான்மை ஆளணும் என்பது திராவிட கொள்கை.
அந்த திராவிட கொள்கையை தான் நாங்க பேசுறோம். இதுல என்ன தப்பு? அப்ப ஸ்டாலின் என்ன சொல்றாரு? அண்ணா பேசுறது தப்பு, பெரியார் பேசுறது தப்பு, நீதி கட்சி தலைவர்கள் எல்லாம் பேசுறது தப்புன்னு சொல்ல வராரா? சொல்லுங்க, ஸ்டாலின் அப்படி சொல்ல வராரா? சாதிய ஸ்டாலின் வழக்காத மாதிரி சொல்றீங்க. அவங்க கட்சியில எத்தனை சாதி சங்க தலைவர் இருக்கிறாங்க? ராஜகண்ணப்பன் ஒரு சாதி சங்கத்துடைய தலைவர், அவர் ஒரு சாதி சங்கத்துடைய பிரதிநிதியா தான் இருக்கிறாரு. ஏவா வேறு நாயுடு சங்கத்துடைய கூட்டத்தில் கலந்துக்கிறாரு, நாயுடு சங்கத்துக்காக உழைக்கிறாரு, அருமாடு படுறாரு. கே என் நேரு ரெட்டியார்களுக்காக கே சார் ரெட்டியாரும் சாதி சொல்லிட்டு வாடா, என்னடா டிஎன்பிசி கிடக்கு, டிஎன்பிசி நான் போட்டு தரண்டா வேலைன்ற மாதிரி பேசுறாரு கே என் நேரு. ஏங்க அவ்வளவு பேசுறீங்க? உங்களுடைய மருமகன் சபரீஸ்வரர் வச்சு நீங்க முதலியார் லாபி பண்ணலையா? உங்க மச்சாரை வச்சு இஸ்லாமியர் லாபி பண்ணலையா? கனிமொழி அவர்களை வைத்து நாடார்கள் எல்லாம் கொதித்து எழுந்திருக்கிறாங்க. காமராஜர் அந்த பேச்சு பேசுறீங்களே நீங்க, என்னென்ன பேச்சு பேசுறீங்க? காமராஜரையும் அண்ணன் இந்திரா காந்தியும் அந்த பேச்சு பேசுறாரு உங்க அப்பா. அந்த கோபத்துல நாடார்கள் அவங்க மேல வெறுப்பா இருக்கிறான்னு கனிமொழி அவர்களை வைத்து நாடார் லாபி பண்ண பெருமை திமுகவில் சேரும், திமுகவில் சேரும். ஆமா கேட்கிறோம், அப்ப வீட்டு சொத்தானே கேட்கிறோம். இதுவே ஆறு தமிழ் குடிகள் யாரானோ பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய வன்னியரோ பறையரோ தேவரோ கவுண்டரோ கல்லரோ நாடாரோ ஆண்டு இருந்தால் இந்த தமிழ் குடிகள் இந்த அளவிற்கு வஞ்சிக்கப்படுவாங்களா? என்ன நடக்குது? தமிழ்நாட்டுடைய அமைச்சர் லிஸ்ட் எடுத்தா 10 பேர் குறையாம ஆந்திராக்காரங்களா இருக்கிறாங்க, கன்னடக்காரங்களா இருக்கிறாங்க, ஆந்திராக்காரன் கன்னடக்காரங்களா இருக்கிறாங்க. அவருடைய ஒரே தகுதி என்னன்னா உதயநிதி வாழ்க அப்படின்னு சொல்லி பாராளுமன்றத்துல பதவியேற்கிறப்ப சட்டமன்றத்துல பதவியேற்கிறப்ப இருந்தா போதும். உதயநிதினு பாட்டு பண்ணா போதுன்றது மட்டும்தான் அப்படியே அடிப்படை தகுதியா இருக்கு. இப்படி வஞ்சிக்கிறேன் அதுல வர ஒடுக்கப்பட்டவராப்பா யாருப்பா ஒட்டுமொத்த குடும்பத்தையும் ஆசியா கண்டத்தினுடைய பெரும் பணக்காரர்களா இருக்கிறாங்களா இவங்க ஒடுக்கப்பட்டவராப்பா? இல்ல ஒடுக்கப்பட்டவர்களா வஞ்சிக்கப்படுறப்பா வேடிக்கை பார்த்தாலும் இவங்க ஒடுக்கப்பட்டவராப்பா? என்ன திரும்ப பண்ணாங்க இவங்க ஒடுக்கப்பட்டவர்களுக்கு? தமிழ்நாட்டுடைய ஆதி தமிழ்குடி பழைய சமுதாயத்திற்கு ஒரு அமைச்சர் பதவி இல்லை, ஒரு அமைச்சர் பதவி கூட இருக்கிறார தோல்வி சுட்டிட்டு இருக்கிறார கேட்பாரா? கேட்கறது யாரு? மருத்துவர் ஐயா அவர்கள். கேட்கறது மருத்துவர் ஐயா அவர்கள். மூன்று பட்டியல் சமுதாயத்திற்கான அமைச்சர் பதவி கொடுத்தீங்க. ஆனா 8 குறைந்தபட்சம் 8 அமைச்சர் பதவியாவது பட்டியல் சமுதாயத்திற்கு கொடுக்கணும். 3 கொடுத்தீங்க. அதுவும் ஒண்ணு தேவேந்திர குல வேளாளர், ஒண்ணு அருந்ததியர்கள். சரி ஓகே. இன்னொன்னு பெரும்பான்மை சமுதாயம், பறையர் சமுதாயம். பறையர் சமுதாயத்துக்கு எத்தனை கொடுத்தீங்க? ஒண்ணு கொடுத்ததா சொல்றாங்க, ஆனா அவர் பறையர் இல்லையா? அந்த சட்டை அவர் மாப்பிள்ளை போட்டிருக்கிற சட்டை என்னது? ஆனா மாப்பிள்ளை அவர் தான். எப்படி இருக்கு? அது மாதிரிதான் இருக்கு அவருடைய கதை. ஏன் ஆதி தமிழ் குடி ஏன் வஞ்சிக்குது திமுக? ஏங்க 98ல பாமக கட்சி ஆரம்பிச்சு அடுத்த 8 வருஷத்துக்குள்ளார பாமக ஒரு மத்திய அமைச்சரவை அதுல பட்டியல் சமுதாயத்தை கொண்டு போய் நிறுத்தினதுக்கு அப்புறம் தான் 50 வருஷமா கட்சி நடத்திட்டு இருந்த திமுகவுக்கே புத்தி வந்து ஆராசா அவர்களை மத்திய அமைச்சராக்குறாங்க ஒரு பட்டியல் சமுதாயத்தை சேர்ந்தவரை. இப்படி புத்தி கட்ட திமுக கிட்ட நீங்க என்னன்னா நாங்க சமூக நீதி எப்படி பேசுறது, எப்படி எதிர்பார்க்கறது? எந்த அடிப்படையில் நாங்க எதிர்பார்க்கறது? கோபம் வரலாமா? உங்களெல்லாம் கோபம் வரலாமா? கொஞ்சமான கோபம் வரலாமா? தமிழ்நாட்டை தவிர்த்து வேற உலகத்துல எந்த மொழியா இருந்தாலும் சரி, வெறும் 10,000 சமூகம் உள்ள ஒருவர் ஆட்சி நடத்துறதை பார்த்திருக்கீங்களா? அது வேடிக்கை பார்த்திருக்கீங்களா? இதே ஒரு தமிழ் குடி ஆட்சி நடத்தியிருந்தா என்ன சொல்லியிருப்பாரு? ஆமா சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும், அத்தனை சமுதாயத்துக்கு இடஒதுக்கீடு கிடைக்கும். இதே கேட்கறீங்களே, பீகாருக்கு நிதி தராங்க, ஆந்திராவுக்கு நிதி தராங்க, தமிழ்நாட்டுக்கு தர மாட்டேன்றாங்க. வாஸ்தவம் கேளுங்க, தப்பு கிடையாது. பீகார்ல சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துறாங்க, ஆந்திராவுக்கு சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துறாங்க, நீங்க நடத்த மாட்டேன்றீங்க. இதை மட்டும் பார்க்க மாட்டேன்றீங்க. கேட்டா நீங்க மோடியை கேளுங்க, நீங்க தலை சுத்தி வாழ தொடுங்க அப்படின்னு சொல்றீங்க. ஏன் அதிகாரம் வாங்கிட்டு இருக்கும்போது நாங்க ஏன் மோடிட்ட கேட்கணும்? நாங்க பைத்தியமா? உன் கட்சிக்காரெல்லாம் புடி நடக்கிறாங்க, நாங்க என்ன பைத்தியமா? பக்கத்து மேல நிதிஷ்குமார் எடுத்துருக்கிறாப்புல, மோடி எடுத்தாரு, நிதிஷ்குமார் தான் எடுத்தாரு. நிதிஷ்குமாருக்கு இருக்கக்கூடிய அதிகாரம் ஸ்டாலினுக்கு இல்லைன்னு சொல்லுங்க, வாங்க போராடுவோம். என்னையா பீகாருக்கு மட்டும் அதிகாரம் கொடுத்துருக்கீங்க, தமிழ்நாட்டுக்கு அதிகாரம் தரணும்னு கேளுங்க, போராடுவோம், தப்பு கிடையாது. ஆனா அதை விட்டுட்டு நாங்க சாதிவாரி தரவெல்லாம் எடுக்க முடியாது, எடுத்தா நாங்க எப்படி பொழப்பு நடத்துறது? இத்தனை நாளா வன்னியர்கள் தலையிலும் பறையர்கள் தலையிலும் தேவர் தலையிலும் கவுண்டர்கள் தலையிலும் மொளா அரைச்சிட்டு இருந்தோம், தேவேந்திர குல வேளாண் மக்களை ஏமாத்திக்கிட்டு இருந்தோம். இந்த மொளா அரைக்கிறது நிப்பாட்ட சொன்னா நாங்க எப்படி நிப்பாட்டுறது அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா நாங்க என்ன பண்றது? ஆனா இன்னைக்கு ஐயாவுடைய கேள்விக்கு தமிழ் குடிகள் அத்தனை பேரும் ஆதரவு வந்துட்டு இருக்கிறாங்க. என் தேவேந்திர குல சகோதரர்கள் அத்தனை பேர் கொதித்து எழுதுறாங்க. மன்னியர்களை விட தாண்டின கோபம் தேவேந்திர வேளாளர் மக்களிடம் பார்க்க முடியுது என்றால் அவர்கள் ஐயா மீது அந்த அளவுக்கு கொண்டிருக்கிற பற்று, அந்த அளவுக்கு கொண்டிருக்கக்கூடிய பற்று. இன்னும் அப்போ விட்டு சுத்தானே கேட்டதுல எனக்கு குறைஞ்சு போயிடுச்சாப்பா. ஏன்னா வருஷம் லட்சக்கணக்கான பிள்ளைங்க உரிமை இழந்து அந்த வேதனையில பிள்ளைங்க இப்படி கஷ்டப்படுது என்ற வேதனை அப்புறம் இழந்துட்டு நிக்குது. அதுக்கு யாரையா பதில் சொல்லுவா? அதுக்கு யார் பதில் சொல்லுவா? நீங்க சொல்றீங்களா? நீங்க முட்டு கொடுக்குறாங்க நெத்திம காரணங்க,
அவரு சொல்றாங்கல்ல, இத்தனை வருஷமா வஞ்சிக்கிறீங்க, இது ஒரு 30-40 வருஷமா கேட்கறோம் ஐயா. இந்த 40 வருஷமா நீங்க இடஒதுக்கீடு தராம ஏமாத்துறதுனால எத்தனை பிள்ளைங்களோட எதிர்கால பாழா இருக்கும். சரி 3 வருஷம் துப்பு கேட்ட ஏன்டா ஒரு ஆணையம் அமைச்சாங்கடா, பாரதிதாசன் ஆணையம். அதுக்கு 3 மாசம் கெடு கொடுத்தாங்க. இன்னைக்கு எங்க வந்து நிக்குது, 20 மாசம் வந்து நிக்குது. இன்னும் 1 வருஷம் வேண்டுமா? ஏயா இது கூட துப்பு இல்லைன்னு கேட்க தெம்பு கிடையாது. இந்த ஊடக பொறுக்கிங்க எல்லாம் அவனை 200 ரூபா கூட தூக்கி போட்டானுங்கல்லாம் அதை பொறுக்கிக்கிட்டு வந்து பேசுறீங்களே, உங்களாம் கூச்சமா இல்ல, அசிங்கமா இல்ல, உங்களாம் அசிங்கமா இல்ல? ஏதோ ஒரு அரசு தப்பு செஞ்சுன்னா சுட்டி காட்ட வந்தாலும் உண்மையான நடுநிலைவாதி, உண்மையான பத்திரிக்கையாளர். அவன் தூக்கி போடுற காசுக்கெல்லாம் பொறுக்கிக்கிட்டு வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுற பத்திரிக்கையாளர் கிடையாது, வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுற பத்திரிக்கையாளர் கிடையாது. சமூக நீதியினுடைய பிறப்பிடம் தமிழ்நாடுன்னு சொல்றதுக்கு அருகதை இருக்கா? திமுக சமூக நீதி பத்தி பேசுறதுக்கு கொஞ்சமாவது தகுதி இருக்கா? எந்த தகுதியும் இல்லாத திமுக பத்தி அப்பா ஓட்ட சொத்தான் தான் கேட்க முடியும். ஸ்டாலினம் கேட்கிறோம், அப்பா ஓட்ட சொத்தான் தான் கேட்க முடியும். வேற எப்படி கேட்க சொல்றீங்க? வேற எப்படி கேட்க சொல்றீங்க சொல்லுங்க? செத்தும் பார்த்தாச்சு, போராடியும் பார்த்தாச்சு, மனு கொடுத்தும் பார்த்தாச்சு. இன்னும் இந்த சமுதாயத்தை மண்டியிட சொல்றீங்களா? மண்டியிட்டு பழக்கம் இல்லை இந்த சமுதாயத்துக்கு, மண்டியிட்டு பழக்கம் இல்லை, மண்டியிட முடியாது. உட்காருவோம், அதிகாரத்தை இந்த திமிருக்காகவே அதிகாரத்துல அமர்வோம், உங்களுக்கு பாடம் கட்டுவோம்.